அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டினுடைய இது ஒரு முதல் சந்திர கிரகணம், முக்கியமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கிரகண எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்படுது, இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரலாம், அதே போல் இந்த கிரகணங்களை நாம் எங்கெல்லாம் பார்க்க முடியும், வெறும் கண்களால் பார்க்க முடியுமா, அதே போல் குறிப்பிட்டு தோஷ காலம் எப்படி இருக்கிறது, இவை எல்லாம் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த கிரகணங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கலாம். முக்கியமாக நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கல, உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய விருப்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் போய் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ இந்த சந்திர கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். வானியல் மாற்றங்கள் நிறைந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்போது நாம் இந்த 2 முக்கியமான கிரகண நிகழ்வுகளுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதில் ஒன்று, தற்போது பிப்ரவரி 17ஆம் தேதியான அன்று சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால் எந்த விதமான தோஷ காலமும் இல்லை என சொல்லப்பட்டிருந்தது. அந்த கிரகணம் முடிந்தது. அடுத்ததாக மார்ச் 3ஆம் தேதி முதல் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்மளுடைய நாட்டில் தெரியாது, ஆனால் இது ஒரு பகுதி கிரகணமாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த சந்திர கிரகணம் சிவப்பு நிறத்தில், அதாவது இரத்த நிறத்தில், பிளட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு நிலவாக, இரத்த சிவப்பு நிலாவாக காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டினுடைய முக்கியமான நிகழ்வாக இது சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் சில இடங்களில் இந்த சந்திரன் உதயமாகும் போதே கிரகணத்தோடு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இது 3ஆம் தேதி, அதாவது மார்ச் 3ஆம் தேதி மாசி 19ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை அன்று காட்சி கொடுக்கும். அதாவது பூரம் நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரகஸ்த கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் ஆரம்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:19 அந்த நேரத்தில் இந்த கிரகணம் ஆரம்பிக்கும். முழு கிரகண ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:33 மதிய நேரத்தில். அதே போல் இந்த கிரகணம் மதியம் 5:03 மணிக்கு இருக்கும், அதாவது உச்சக்கட்டத்தில் இருக்கும். முழு கிரகண முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:33 இந்த நேரத்தில் இந்த கிரகணம் முடியும். கிரகண நிறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:47 மணிக்கு நிறைவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதாவது இந்தியாவில் மாலை 6 மணிக்கு மேலே இந்த சந்திரன் உதயமான பிறகு தான் இதை நாம் பார்க்கவே முடியும். அதாவது கிரகணம் முடிகிற நேரமே 6:47. ஆனாலும் இந்த கிரகணம் நம்ம 6 மணிக்கு மேலே தான் நமக்கு இங்கே இந்த சந்திரனே உதயமாகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இந்த 5 நட்சத்திரங்களுக்கு பரிகாரங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் முடிந்து இரவு 6:47 மணிக்கு பிறகு தலைக்கு குளிக்கிறது அவசியம். எப்போதுமே கிரகணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு தலைக்கு குளிச்சுக்குவாங்க. அதே போல் தான் இப்போது இந்த 6:47 மணிக்கு கிரகணம் முடிந்த பிறகு தலைக்கு குளிக்கிறது அவசியம். இந்த நாளில் நாம் தானம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்தால் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை அரிசியை ஏழை எளியவங்களுக்கு தானமாக வழங்குவது நல்லது.
இது கேது மற்றும் சந்திரனுடைய தோஷத்தை குறைக்கக்கூடிய ஒரு தானமாக சொல்கிறாங்க. அதாவது முடிந்த வரைக்கும் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை அரிசியை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக நாம் கொடுக்கலாம். இது கேது மற்றும் சந்திரனுடைய தோஷத்தில் இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியதாக இருக்கும், குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிரகண நேரத்தில் நாம் இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோகம் சொல்லலாம். அதாவது கிரகண நேரத்தில் ஓம் நமச்சிவாய அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்லதொரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓம் நமச்சிவாய அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். இதே போல் அடுத்ததாக உணவு. மாலை 3 மணி முதல் கிரகணம் முடியும் வரை உணவு உட்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் இதுதான் ரொம்ப சிறந்தது. அதனால் நீங்கள் உணவு உட்கொள்கிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் இந்த நேரத்தில் உணவு உட்கொள்வதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள் அப்படின்னு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் முக்கியமான தொழில் ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வேலைகளை தொடங்குறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரியாக நம்ம இந்த முயற்சிகள் எல்லாம் இந்த கிரகண நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது எல்லோருக்குமே நல்லது. இதே போல் கிரகண தோஷங்களுக்கு முதன்மையான தீர்வு சிவனுடைய வழிபாடு தான். சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய தலையில் சூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சந்திரசேகரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அவர் சந்திர தோஷங்களை நீக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளில் நாம் சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. இதே போல் அம்மன் கோவிலுக்கும் போகலாம். பூரம் நட்சத்திரம் அம்மனுக்கு, அதாவது ஆண்டாள் மற்றும் லலிதாம்பிகைக்கு உரியது இந்த பூர நட்சத்திரம். எனவே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. அதே போல் கேது கிரகஸ்த கிரகணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதால் ராகு கேது பரிகார தலங்கள் உதாரணமாக காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் எல்லோராலையும் இந்த எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. அதனால் நாம் மனதார நினைத்து வழிபாடு செய்தால் கூட பலன் கிடைக்கும். குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் நம்மளுடைய பெயர் மற்றும் நட்சத்திரத்தை சொல்லி சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால், அதாவது மல்லிகை அல்லது வெள்ளை அரளி இது மாதிரியான வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்கிறது நல்லது. நவகிரக அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவுக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே விசேஷம். இதே போல் அபிஷேகம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் வாங்கி தரலாம். சந்திரனுக்கு உகந்த திரவியம் பால் இவையெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம். அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிதேவதைகளுக்கு மகம் பித்ருக்கள் கணபதி, பூரம் பார்வதி ஆண்டாள், உத்திரம் சூரியன் சிவன், இவர்களுக்கு நம்ம அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே நல்லது. பரிகார பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனையின் போது சந்திரனுக்கு உரிய வெள்ளை மொச்சை அல்லது கேதுவுக்கு உரிய கொள்ளு ஆகியவற்றை ஒரு சிறிய துணியில் முடிந்து அர்ச்சகரிடம் கொடுத்து அர்ச்சனை செய்து பிறகு வீட்டிற்கு எடுத்து வரலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது அங்கேயே தானம் செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கிரகணம் முடிந்தும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது அம்மனுடைய படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சர்க்கரை பொங்கல் அல்லது வெள்ளை சாதம் இதை நெய்வேத்தியமாக கொடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு பகிரலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தோஷம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த 5 நட்சத்திரங்கள் தோஷம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால இதுவும் கவனமாக இருக்கணும். இந்த கிரகணம் எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:19 மணிக்கு தொடங்கி நிறைவு 6:47 மணிக்கு நிறைவு பெறுகிறது. இதை மனதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய ஒரு முதல் முக்கியமான விஷயமாக வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கிரகணத்தை பொறுத்து என்னென்ன மாதிரியான பலன்களையெல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.